Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஐயங்கார் பேக்கரி ஸ்டைலில் இருக்கக்கூடிய மசாலா பிஸ்கெட், அதாவது சேவரி பிஸ்கெட். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பொதுவாக கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் தான் எனக்கே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி பிஸ்கெட் இல்லை, ஓரளவுக்கு தான் இதில் கிறிஸ்பினஸ் இருக்கும். பட் ஃபுல் ஆஃப் மசாலா ஃப்ளேவரோட ரொம்பவே டேஸ்டியாக ஒரு பஃப் சாப்பிட்ற ஃபீல் வந்து இந்த பிஸ்கெட்லேயே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் பஃப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மசாலா பிஸ்கெட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பவுலில் 6 to 7 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பட்டரையும் சுகரையும் நல்லா வந்து ஒரு விஸ்கையோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டரை வச்சோ நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இந்த சுகர் அண்ட் பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி லைட் கலரில் வந்து நம்மளுக்கு ஃப்ளஃபியாக கிடைக்கும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா விஸ்கோ இல்லை பிளெண்டோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பீட்டர் வச்சு தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பீட்டரை வச்சு பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட 5 to 7 மினிட்ஸ் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வரதெல்லாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா பட்டர் அண்ட் சுகர் லைட்டாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கணும். இதை விஸ்க்லேயும் பண்ணலாம், ஈஸி தான். ஏன்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். இப்போது நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. நம்ம முன்னாடி வந்து பிரைட் எல்லோ கலரில் பட்டர் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ வந்து லைட்டாக வந்துருச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்ததுக்கு அப்புறமா பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போது இந்த பட்டர் கூடையே வந்து 1.5 கப்ஸ் அளவுக்கு மைதா மாவை சீவ் பண்ணிக்கலாம். இதில் மைதா தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, கோதுமை மாவையும் நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சால் சிமிலர் டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்னோடய ஒரு கப் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 250 கிராம்ஸ் அளவுக்கு இருக்கும். ஸோ நான் கிட்டத்தட்ட 300 கிராம்ஸ் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்ககிட்ட மில்க் பவுடர் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் மைதா மாவை வச்சு செஞ்சாலே இந்த பிஸ்கட் சூப்பராக வரும். இப்போது எல்லாத்தையும் சீவ் பண்ணியாச்சு. இப்போது 7 மிளகாயை நல்லா டீசீட் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போது 3 to 4 கொத்து கருவேப்பிலையை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பஞ்சை நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். புளிக்காத ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தயிராக பார்த்து இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம பிசைய ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு க்ரம்பிள்டு மிக்ஸாக தான் கிடைக்கும். போக போக நீங்கள் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு கர்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லாவே வந்து டோ ஃபார்ம் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போது இந்த டோவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு கூடவே பெப்பர் பவுடரையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் to 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதை ரொம்ப நேரம் நீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டாலே போதும், நீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கிளிங் ரேப்பை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ண போகிறோம். 20 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஃப்ரிட்ஜ் உள்ளார வச்சு ஜில்லுன்னு ஆடினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். மீன்வைலில் நம்ம வந்து அவனை ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுடுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற டோவை பாதியாக பிரிச்சுட்டு இதை நல்லா வந்து இந்த மாதிரி திரட்டிக்கலாம். பார்த்திங்களா, மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பிஸ்கட் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் இதை திரட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது குக்கி கட்டரை வச்சு
நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இன்றைக்கி ரவுண்டான ஷேப்பில் குக்கி கட்டர் இல்லாததுனால ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மூடியை வச்சு தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் குக்கீஸை. உங்கள் கிட்ட வந்து எந்த மாதிரியான குக்கி கட்டர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா மிச்சமாக இருக்கிற மாவு இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் எடுத்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா எக்ஸஸ் ஃப்ளோரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு பிஸ்கெட் ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஒரு ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டுட்டு அது மேலே இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வரிசையில் அடுக்கி வச்சுடுங்க. இந்த பிஸ்கெட்ஸில் நம்ம எந்த லீவனிங் ஏஜென்ட்ஸுமே ஆட் பண்ணலை, விச் மீன்ஸ் பேக்கிங் பவுடர் ஆர் பேக்கிங் சோடா இந்த மாதிரி எந்த லீவனிங் ஏஜென்ட்ஸுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த பிஸ்கெட்ஸ் பார்த்திங்கன்னா பொறுன்னு நல்லா முறுமுறுன்னெலாம் இருக்காது. அதே மாதிரியே நம்ம பேக் பண்ணும்போது சில பிஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். இந்த பிஸ்கெட் வந்து எக்ஸ்பேண்டும் ஆகாது. நீங்கள் எந்த ஷேப்பில் எந்த சைஸில் வைக்கிறீங்களோ அதே சைஸில் தான் உங்களுக்கு திரும்பவும் பேக் ஆனதுக்கப்புறமும் கிடைக்கும். ஸோ நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் இடைவெளி விட்டே வந்து இந்த பிஸ்கெட்ஸை ட்ரேயில் அடுக்கி வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் அட்ட ஸ்டெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேயில் 12 to 13 குக்கீஸ் அளவுக்கு வச்சு பேக் பண்ணிக்கிட்டேன். நான் சொன்ன அளவுக்கு ஃப்ளோர் அண்ட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 26 to 30 குக்கீஸ் கிடைக்கும். பேஸ்ட் ஆன் எந்த மாதிரியான சைஸில் நீங்கள் குக்கி கட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து. இப்போது நம்மளோட அவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேவை உள்ளார வச்சிடலாம். இப்போது இதை 180 டிகிரி செல்சியஸில் 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். சைட்ஸில் நல்லா ப்ரௌன் கலரில் இப்போ தெரியுது பார்த்தீங்களா, இதே மாதிரியே தெரியும் போது நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த மாதிரி காஃபி குக்கீஸ், கோக்னட் குக்கீஸ்ன்னு சொல்லிட்டு சூப்பர் டூப்பரான குக்கீஸ் ரெசிபிலாம் நம்மளோட சேனலில் இருக்குது. கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்லாம் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உடனே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.